ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதாரி கிரியேஷன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு 1/2 இன்ச் அளவுக்கு எனக்கு பார்டர் செட் பண்ணி அதில் எனக்கு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. நான் புட்டாஸ் தான் வச்சுருக்கேன். புட்டாஸ் வைக்கிறது எப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஸோ இதுக்கான தனி வீடியோ என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். எப்பயுமே புட்டாஸ் வைக்கும் போது கீழே இருந்து தான் மேலே வர மாதிரி வைக்கணும். மேலேருந்து கீழே வர மாதிரி புட்டாஸ் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா மேலேருந்து வரும்போது கீழே வந்து அதிகமான கேப்புக்கு வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் புட்டாஸ் எப்பயுமே கீழ் பக்கமாக இருந்து புட்டாஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோலம் போடுற மாதிரி தான் ஒன்றுக்கு இடையில ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த லைனுக்கு அந்த லைனை பார்த்து அதுக்கு இடையில வைக்கிற மாதிரி பிட்வீன் கேப்பில் வந்து வைங்க. சரிங்களா. கரெக்டாக வந்துட்டு டிஸ்டன்ஸு ஒரே மாதிரி ஈவனாக தான் இருக்கணும். சரிங்களா. இந்த மாதிரி புட்டாஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே வந்துட்டு இந்த சைடு வந்து குளிச்சு வெட்டுவாங்க. சரிங்களா. உங்கள் டெய்லர் வந்து மார்க் பண்ணி கொடுக்கும்போதே நீங்கள் குளிச்சு வெட்டுறதுக்கான இடம் எதுங்கிறத வந்து ஃப்ரண்ட் சைடுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம குளிச்சு வெட்டுற சைடில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லீவ் வந்து குளிச்சு வெட்டுவாங்க இல்லையா, அதுதான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல புட்டாஸோ இல்லை வேறு ஏதோ டிசைன் போடும்போதோ டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கணும். சரிங்களா. அதுக்காக வேண்டி தான் நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஓகே, இதோட புட்டாஸ் வந்துட்டு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட புட்டாஸ் போட்டு முடிச்சுட்டு ஃபுல் ஸ்லீவ் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓவரால் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ளவுஸுமே நீங்கள் போடும்போது அதில் புட்டாஸ்னு ஒன்று கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக கொடுங்க. புட்டாஸ் கூட நீங்கள் கரெக்டாக கொடுக்காம ஏனோ தானோன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.